உங்களை நாங்கள் குச்சி வச்சு தானே நடக்க சொன்னோம். லென்ஸு போகிறதுக்காக வந்திருக்கீங்க அது மாதிரி தான் எங்களை கேட்டாங்களே. அவள் அழுதா, ஓன்னு அங்கே ஏன் அழுகுற, நீ எதுக்காக அழுகுற? ரூமில் இருக்கிற டாக்டரே ஏந்து வெளியே வந்து எங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ நாள் கழிச்சு பார்வை வந்தது? ஆரம்பத்தில் வந்து அவள் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்தது. சரின்னு சங்கர நேத்ராலயா ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டின்னு போனோம். அவளை கூட்டின்னு போனதுக்கு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் கூட பண்ணோம், பார்வையே வராது இதுக்கப்புறம், குச்சி வச்சு தான் நடக்கணும், ஸ்டிக்கர் வச்சு தான், அது மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா சரி எங்களால் ஆன முயற்சி பண்ணோம், கடைசியில் முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கறது வேஸ்ட்டு தான், இவளுடைய லைஃபே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தான் அந்த ஆஸ்பத்திரியில் சொன்னாங்களே. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன் மூலயமா தான் வந்து நம்ம டாக்டர் தணிகாச்சலம் சாரை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷமாக எடுத்துகிட்ருக்கோம் மருந்து, பார்வையில் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. அந்த போர்டு காமிக்கும் போது அவளுக்கு வந்து கிட்ட வச்சு பார்க்கும்போதே வந்து தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லுவாள். இப்போ வந்து 1 அடி 2 அடி டிஸ்டன்ஸில் வந்து தெரியுது. இப்போது போய் அதே ஆஸ்பத்திரியில் போயிட்டு லென்ஸுக்காக போன போது டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 2 அடி தொலைவில் இப்போ அவளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கிட்ட பார்வை இருக்குது. லாங் டிஸ்டன்ஸுக்கு தான் வந்து லென்ஸு போடணும், அது மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ வந்து அந்த டெஸ்ட் பண்ண இடத்துல வந்து உங்களை நாங்கள் குச்சி வச்சு தானே நடக்க சொன்னோம், ஏன் இப்போ நீங்கள் வந்து லென்ஸு போகிறதுக்காக வந்திருக்கீங்க அது மாதிரி தான் எங்களை கேட்டாங்களே. நான் அவங்களாண்ட அவள் அழுதா, ஓன்னு அங்கே ஏன் அழுகுற, நீ எதுக்காக அழுகுற? அழுவலாம் கூடாது, நம்ம அழுதோம், எவ்வளோ அழுவணுமோ அவ்வளோ அழுதுட்டோம், இதெல்லாம் வந்து தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அதெல்லாம் கடந்து தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போயிருக்கோம். எதுக்கு அழுகுறேன்னு அவங்க முன்னாடியே வச்சு நான் அவளை பேசினேன். நான் எதுக்கு அழுகுற, நாங்கள் எதுக்கு குச்சி வச்சு நடக்கணும், ஏன் அதே திரும்ப திரும்ப ஏன் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த டெஸ்ட் எடுத்த இடத்துல நான் தான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் தான் இப்போ தான் சித்தாவை பார்த்துட்டு தானே இருக்கோம், சித்தாவில் பார்த்துன்னு தானே இருக்கோம், எதுக்கு கண்ணு தெரியுது தெரியுது, அவன் வந்து படிக்க முடியுது, காலேஜுக்கு போறா, தனியா போக முடியுது. அவங்க முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க கண்ணு தெரியாது அப்படின்னு எழுதி வச்சதுனால பார்வை போயிடுச்சுன்றதுனால இப்போ அப்படியே இருக்குன்ற மாதிரியே தான் பேசினாங்க. திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்வை வந்திருக்குன்றத அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் நம்பினாங்களே. கலர்ஸ் எல்லாமும் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, நம்பர்லாம் கொடுப்பாங்க, போர்டு காமிச்சாங்க, நரம்புலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இப்போ ஓகே பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இன்னும் நரம்பு ப்ராப்ளம் இருக்குது, வீக்காக தான் இருக்குது. இப்போது கண்ணாடி இப்போ இருக்கக்கூடிய பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்ம லென்ஸு போடலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க எப்படி ஷாக்கிங் ஆனாங்க? டாக்டர் ரொம்ப ஷாக்கிங். அதாவது ஒரு ரெஸ்பான்ஸ், நாங்கள் போன போது கடைசி லாஸ்ட் டைம் போன போது ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. இதோட இந்த ஆஸ்பத்திரி பக்கமே வராதிங்கன்ற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டாக்டருங்களை, இந்த டாக்டரை பார்க்குறீங்க, அந்த டாக்டரை பாருங்கன்னு சொல்லி இப்போ ரொம்ப நாங்கள் இப்படி தான் எங்கம்மான்னு சேரில் உட்காந்துருந்தோம், அவங்களே டாக்டரே ஏந்து வந்து இப்போ எப்படி பார்வை வந்துச்சு, ஒரு ரெஸ்பான்ஸ் இப்போ இருக்குது. முன்ன வந்து கிடையவே கிடையாது, நீங்கள் ஏன் வரீங்கன்ற மாதிரி தான் பேசினாங்க. நான் போன டைம் போனப்போ 2 வருஷம் கழிச்சு போன போதும் ரெஸ்பான்ஸே கிடையாது. இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு 2 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தான்ற மாதிரி தான் பேசுனாங்க. டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே ஏந்து வந்து ரூமில் இருக்கிற டாக்டரே ஏந்து வெளியே வந்து எங்ககிட்ட ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ நாள் கழிச்சு பார்வை வந்தது என்ன? நாங்கள் வந்து இல்லை சித்தாவில் பார்த்துட்ருக்கோம், தாம்பரத்துலையான்னு கேட்டாங்க. தாம்பரம்லாம் இல்லை, இது மாதிரி தணிகாச்சலன்ற டாக்டர் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், அவருடைய முயற்சியில் எங்களோட நாங்கள் ரொம்ப ரிஸ்க், நீங்கள் முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டீங்க, நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இப்போ வந்து நாங்கள் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க வந்து மூலிகை மருந்தால் பார்வை வந்ததுங்கும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்களால பேச முடியல, வாயை திறக்கலை. இந்த மாதிரி நாங்கள் சித்தாவில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களால பதிலே சொல்ல முடியல. அதோட ஆஃப் ஆகிட்டாங்க, சைலண்ட்டாக இருந்துட்டாங்க, அதோட எதுவுமே பேசலை, அதோட கம்முன்னு சைலண்ட்டாக இருந்துட்டாங்க, எதுவும் சொல்லலை. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வந்து கண் செக் பண்ணி, கண்ணே செக் பண்ண இதோட வர வேணான்னு சொன்னவங்க, நீங்கள் இன்னிலேருந்து டேட்டை கணக்கு வச்சுக்கோங்க, 6 மாதம் கழிச்சு திருப்பணும் அவளுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து செக் பண்ணின்னு போங்க, நரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த தடவை நாங்கள் போன போது சொன்னாங்க.
நீங்க அடுத்து இந்த தடவை அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்தாங்க, நீங்க அடுத்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா டாக்டருங்களாம் வந்து ஆச்சரியமா தான் பண்ணாங்க. லென்ஸ் செக் பண்ண இடத்துல அது மாதிரி கேட்டாங்க. நம்ம பழைய ரிப்போர்ட்ஸ் பார்த்து பழைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க சிஸ்டம்ல இருக்கும். அதில் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நாங்க குச்சி வச்சு நடக்கிறதுக்கு உங்களை நாங்க பயிற்சி கொடுக்குறோம், வான்னு தானே சொன்னோம், நீங்க ஏன் வரல? எங்களுக்கு அது தேவையில்லைன்னு. அவ அதெல்லாம் அதெல்லாம் தாண்டிட்டா அவ. இப்ப அவளால முடியுது. தனியா போறா, வரா. அவளோடைய நீங்க வீட்டு வேலைலாம் விடுங்க. நாங்க எல்லாமே விடுறோம் அவள. அவளால முடியுது. அவளால செய்ய முடியுது. அவளே தனியா தனியா பண்ண காலேஜ் போய் தனியா படிச்சு சொன்னேன். தனியா அதையும். வரேன்னு தனியா சொன்னீங்க. போனா அவளால படிக்க முடியுது. ஃபோன்ல வர லெட்டர்ஸ்லாம் அவளால படிக்க முடியுது. அந்த ஃபோன்ல வர லெட்டர்ஸ்லாம் வந்து அவளால படிக்க முடியுது. நீங்க ஏன் திரும்ப திரும்ப அதையே வந்து அந்த பேச்சே ஏன் எடுக்குறீங்க? அத விட்டுடுங்க. இப்போ உங்களால லென்ஸ் குடுக்க முடியுமா? முடியாதா? அது மட்டும் பதில் சொல்லுங்க. நான் ஏந்து போயின்னே இருக்கிறேன்னேன். இப்படியே பேசணுன்னே, சரி இல்லைங்க லென்ஸ் தரோம். லென்ஸ் போடலாம் இப்போ. அது இப்போதைக்கு இருக்கிற பார்வைக்கு ஏத்த மாரி போடலாம். 6 மாசம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாக் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அவங்களுக்கு. ஆமா. நாங்க ஷாக் தான் குடுத்துருக்கோம். டாக்டர் நம்பல அத. நம்பல. டாக்டருங்க வந்து நம்பல. ஏன்னா அவங்க எங்க அமெரிக்காவுல எல்லாம் பேசிட்டு அப்புறம் பார்வையே அந்த பிள்ளைக்கு வரவே வராது. வராது. இவளுடைய லைஃப் இவ்வளவுதான் முடியும். நாங்க ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோட தான் இருந்தோம். ம். முடியவே முடியாதுன்னு சொன்னவங்க, இப்போ அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. டாக்டருங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்போ அவங்க அடுத்த டாக்டருக்கு போங்க பார்க்க சொல்லி இப்போ அப்பாயின்மெண்ட் குடுக்குறாங்க. இந்த பக்கமே வராதீங்கன்னு சொன்னவங்க இப்போ அப்பாயின்மெண்ட் குடுக்குறாங்க. பேர் என்னம்மா? என் பேர் ராஜலட்சுமி சார். எங்க பொண்ணுக்கு தான் நாங்க இவர்கிட்ட பார்க்க வந்தோம், ஹேமலதா.